மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி விடுதலை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மார்ச் 29, 2025 பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான 7.5 சனி விடுதலையா அப்படின்னாக்கா அப்படி எடுத்துக்க முடியாது. நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் உங்களுக்கு முழுமையான விடுதலை வரும். கும்பராசியை ஒட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் 1-2 பாதங்கள் மட்டும்தான் இருக்கும். கும்பராசியை ஒட்டி இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் சனிப்பெயர்ச்சியான பிறகு வக்ரகதியில் திரும்பவும் கும்பராசிக்கு வருவார். அந்த டைம்லேயும் இது 7.5 சனியோட தாக்கத்தை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். அடுத்த 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சியான பிறகு தான் முழுமையான விடுதலையை எடுத்துக்க முடியும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான்? 6 வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ ராகு தசை நடக்குது, இப்போ 7.5 சனி முடிவுக்கு வரப்போகுது. ஓரளவுக்கு முடிஞ்சாப்புல தான். முழுமையாக முடியணும் அப்படின்னாக்கா 2026 பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சனிப்பயிற்சி. இப்போது சனிப்பயிற்சி முடிஞ்ச மாதிரி இருக்கும். தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் ஓரளவுக்கு விடுதலை. படிக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் தான் இருப்பீங்க. இப்போ மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ராகு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இந்த ராகு பகவான் சனியோட வீட்டில் இருந்து உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த டைமுங்கிறது இந்த 7.5 சனி அப்படிங்கிறது படாத பாடுபட்டிருப்பீங்க. 2018 இருந்து நீங்கள் எந்த வயசில் 7.5 சனி ஆரம்பிச்சிருந்தாலும் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வீட்டில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குமே தவிர உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. இந்த ராகு தசையில் கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே இந்த 7.5 சனி விடுதலைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். படிப்பில் நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க. இதன் பிறகு தடைப்பட்ட படிப்பு எல்லாமே தொடர ஆரம்பிக்கும். இது 21 வயசு வரைக்கும். 21 to 24 இது ராகு தசை பிற்பகுதியில் இருக்கிறவங்க. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிநாட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர நபர்களாக இருக்கலாம். அப்படி இல்லை வேலை நிமித்தமாக, அப்படி இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இந்த டைமில் புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க, இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனால் 7.5 சனியில் எனக்கு வேலையே அமையலை, சரியாக அமையலை. அந்த வேலை அமைஞ்சால் கூட அதில் பிரச்சனைகள் நிறைய கொடுத்துருக்கு. அந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. வேலை ரீதியாக தொந்தரவுகள் இருக்காது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை கிடைச்ச வேலையில் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். இப்போது இது வரைக்கும் வேலை அழுத்தங்கள் எல்லாமே கூடுதலாகவே இருந்திருக்கும். இப்போ வேலை அழுத்தம் இருக்காது. 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் குரு தசை. இப்போ அந்த குரு தசை இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய தசைகள். குரு தசை நன்மை செய்யாது. இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி வந்ததுலேருந்து 24 to 30 வயசு வரைக்கும், 30-31 வரைக்கும் கடுமையான கஷ்டங்கள். சரியான வேலை வாய்ப்பு இல்லை, சரியான உடல்நிலை ரீதியாக முன்னேற்றம் இல்லை, உடல்நிலையை தொந்தரவு கொடுத்துருக்கும். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி மருத்துவம் எடுக்கிற மாதிரி ஒரு செலவினங்களை கொடுத்துருக்கும். இது எல்லாமே மாறும். வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. இந்த குரு தசை இது உங்களுக்கு ராசிக்கு அவயோக தசை. ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கும் அவயோகராக வந்தால் இந்த 16 வருடங்களும் கெடுபலன்களை தான் கொடுக்கும். ஆனால் 7.5 சனியில் அதிகமாக கொடுக்கும். முதல் சுற்று சனி நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். இப்போது 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான்
உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார். எது ரீதியா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்களா, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் உங்களுக்கு 7.5 சனி விடுதலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மீனராசிக்கு போயிட்டு திரும்பவும் 7.5 சனியாக வக்ரகதியில் கும்பராசிக்கு வந்தால் கூட அந்த டைமில் முழுமையான பலமாக இருக்காது சனி பகவான். இதற்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இப்போது இந்த 7.5 சனியில் இருந்துச்சு இல்லையா, இந்த கஷ்டங்கள் வலுவாக இருக்காது. ஒரு சில குழப்பங்கள் இருக்குமே தவிர 7.5 சனி மாதிரி இருக்காது. ஆனால் 7.5 சனி விடுதலையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். தசாபுத்தி சரியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். தசாபுத்தி சரியில்லை, தசாபுத்தியில் பாதிப்புகள் இருக்குன்னா அது வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வரும். இந்த குரு தசைங்கிறது நல்ல தசையா இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய தசையானா ராசிக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தசை. ஆனால் உங்கள் லக்கணத்தை பார்த்து லக்கணத்துக்கு சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே வந்திருக்காது, இப்போ வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வரும். வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நானும் கொஞ்சம் வேலைக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ தான் அது தோணும். இந்த வேலைக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும், பொருளாதார வரவு கொடுக்கும். வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனசார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே விடுதலையாகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, குரு தசை நடக்குது. ஆனால் குரு தசையிலையும் திருமணம் கூடி வரலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. 7.5 சனியில் கூடி வராது. கூடி வந்தாலும் அது நிறைய உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள். இது மாதிரி அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு பிரிவும் கொடுத்துருக்கும். இப்போ பிரிஞ்சிருக்காங்களா, பிரச்சனையில் இருக்காங்களா, அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்பு. டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அந்த டைவர்ஸ் கிடச்சி மறுமண வாழ்க்கை அமையும். இப்போ முழுமையாக உங்களுக்கு இந்த 7.5 சனியோட தாக்கம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. ஒரு சில பேருக்கு இந்த குரு தசை 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நோய் நொடி வழக்குகள் இந்த வரைக்கும் போயிருக்கும். ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா நோய் இருக்கும். ஒரு சில பேருக்கு வழக்கு வரைக்கும் போயிருக்கலாம். 3த்துல ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குலேருந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு. இப்போ நோய் இருக்குன்னாக்கா இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இப்போ கடன் இருக்குன்னா அந்த கடன் அடையும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. சுப செலவுகள் அதிகமாக உண்டு. பசங்களுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது. இப்போ 29 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை. இப்போ திருமணம் கூடி வந்துடும். 7.5 சனி முடிவுக்கு வந்த உடனே திருமணத்தை கொடுத்துரும். திருமண ரீதியாக ஏற்றம். இதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் நிறைய குறை சொல்லியிருப்பாங்க. அது குறையாவே அவங்களுக்கு தெரியும். இல்லைனா அந்த ஜாதகத்தை தூக்கி ஓரங்கட்டிருப்பாங்க. இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, இது வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா சேர்க்குற ஜாதகம் 7.5 சனி இல்லாத ஜாதகமாக சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட இது. 7.5 சனி இல்லைனா கூட அந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி வரும்போது பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நல்ல ஜாதகம் அப்படி இல்லை, நீங்கள் நல்ல ஒரு நபராக இருப்பீங்க, நல்ல ஒழுக்கமான நபராக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வேலையில் இருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியாக என்ன தான் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கு அவமானமாக இருக்குது இது மூலிமா. அப்போ திருமணம்ங்கிறது கூடி வந்திருக்காது. அந்த திருமணம் இப்போ உடனடியாக கூடி வரும். திருமணம் கூடி வந்துச்சு, பசங்க இருக்கிறாங்க, பசங்களுக்கு செலவு. கடன் இருக்குது, கடன்லேருந்து நிவர்த்தி. இந்த குருதசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கூட சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். 34லேருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு 6 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 6 வருஷத்தில் கூட ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். கடன் வாங்கி தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது நல்லதாக எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயதில் வரக்கூடிய சனி தசை ஒரு சில லக்னங்களுக்கு யோக தசையாக கூட இருக்கலாம். ஒரு 6 லக்னம் சொல்கிறேன், இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் உட்காந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கலாம். அதாவது 7.5 சனிக்கு முன்னாடி எப்போனா ஆரம்பிச்சிருக்கலாம். 2012, 2009, 2008 இல்லை இந்த சனி தசை ஆரம்பித்து 2 வருஷத்தில் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கலாம். எப்போ இருந்தாலும் சரி சனி தசை ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தானே அங்கே இருந்தது. வேலை நல்லா போச்சு, தொழில் நல்லா போச்சு, ஒரு இடம் வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். இது எல்லாமே லோனில் வாங்கியிருப்பாங்க, கடனில் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வருமானம் வருது, ஒரு தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அடுத்தடுத்து ஒரு கடனை வாங்கி
ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, எல்லாத்தையுமே கடனில் வாங்கி போடுறது. வருமானத்தில் சேமிப்பு இருந்து வாங்குறது ஒரு பக்கம். ஏதோ வந்துட்டே இருக்குது பரவாயில்ல, இப்போ எல்லாத்தையும் வாங்கி போட்டுரும் அப்படின்ட்டு கடனில் வாங்கி போட்டு அந்த கடனுக்காக ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் 7.5 வரும்போது மொத்தமாக லாக் ஆகிருக்கும். டோட்டலாகவே எல்லாமே போயிருக்கும். அந்த கடனில் கட்ட முடியாமல் எல்லாமே இழுத்துட்டு போயிருக்கும். அதே இப்போ சேமிப்பில் வாங்கி போட்டவங்க அந்த பொருட்கள் இருக்கும். ஆனால் 7.5 சனி வந்த பிறகு அந்த தொழில் இருக்காது, அந்த வேலைவாய்ப்பு இருக்காது, அந்த எல்லாமே அந்த வருமானம் மொத்தமாக அடங்கியிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனி வரும்போது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். வருமானத்தை கம்மி பண்ணும், பொருளாதாரத்தை கம்மி பண்ணும். எங்கே இருக்கோ உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால், 8ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் சொல்லவே தேவையில்ல, சொல்ல முடியாத கஷ்டம், அவமானப்படுறது, இது மாதிரிலாம் வந்திருக்கும். மணி லாக் ஆகிறது, பணம் கொடுத்து வராமல் போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இது சனி தசையில் என்ன இருக்கோ. இப்போ செவ்வாய் சரியில்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். குரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இல்லை அஸ்தங்க வக்கரத்தில் இருந்தாலோ, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ திருமண வாழ்க்கையை பாதிச்சிருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக்கி பிரியக்கூடிய சூழ்நிலையில இந்த டைமில் கொடுத்துருக்கும். அது இல்லைன்னா நல்லா இருப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே சொல்லலை, இது பொது. செவ்வாய் சரியில்லை அப்படின்னா மணி லாக் ஆகும். பணம், ஒரு பணத்தை கொடுத்துருவீங்க, அந்த பணம் வராது, அவங்களுக்கே வராது, அவங்க வந்தால் தானே கொடுக்க முடியும். அதனால அது மாதிரி மணி லாக் ஆயிரும். கொடுத்த பணம் லட்சக்கணக்கில் இருக்குங்க, கொடுத்துட்டா வரல, இது மணி லாக் ஆகுது. இது எல்லாமே இந்த 7.5 சனியில் கொடுத்துருக்கும். கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இப்போதைக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது, அன்னோன்யம் இருக்கும். இந்த டைமில் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, ஊரில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை. இதுக்கு முன்னாடி மரியாதைலாம் இருந்திருக்காது, ரொம்ப அவப்பெயர்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த அவப்பெயர்லாம் இப்போ மாறும். தொழில் ரீதியாக வளர்ச்சி, அது விவசாயமாக இருந்தாலும் சரி, இல்லை சுயத்தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலிருந்து நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். திடீர் வளர்ச்சி, திடீர் வருமானம் வர்றது, ஒரு புதுசாக ஒரு தொழிலை சேர்த்து பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு வேண்டாம். 7.5 சனி முழுமையாக விடுதலையான பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. சனி தசை ஃபுல்லாகவே பொறுமை காக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே இப்போ விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு நினைக்க முடியாது. சனி தசைக்கு எப்பவுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஆனால் சுப விசேஷங்கள் நடந்துடும். இப்போ சுப விசேஷம் கூடி வரலையா, வீட்டில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, பசங்களுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கூடி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரிலீஃப் ஆகும். இந்த நேரத்தில் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. வீடு கட்டி குறையா இருக்கா, அந்த வீடு கட்டி இப்போ குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக கடன் இருக்கா, அந்த கடன் நிவர்த்தி ஆகும். எல்லாமே இப்போ பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி தசையில். இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலையிலே ப்ராப்ளமாக இருந்ததுனாக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் அந்த வேலை ரீதியாக பாதிப்புகள் இருக்காது. மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை இடமாற்றங்கள் கேட்டிருந்தால் இடமாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த டைமில் நிறைவேறும். 59 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை உங்கள் ராசிக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்றது அது அப்பாற்பட்ட கதை. உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகராக இருந்தால் இப்போ கடனை கொடுத்துருக்கும், தொழில் நல்லா போயிருக்கும், இது மாதிரியான அமைப்புகள் கொடுத்துருக்கும். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி இல்லையா, அதுக்குண்டான ஒரு அமைப்பு நல்ல ஒரு இது. செகண்ட் ரவுண்டு சனி இல்லை, பொங்கு சனி இல்லையா, பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலன்களையும் கொடுத்துருக்கும், 6க்கு உண்டான பலன்களை கொடுத்துருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒன்று கடன் இருக்கும். கடன்னாக்கா சுப கடன்கள் கூட ஒரு சில பேருக்கு உண்டு. இப்போ வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். பாகிஸ்தானாதிபதி தசை இல்லையா, வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வருமானத்தில் ஒரு கடன் அடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் முழுமையாக கடன் அடைஞ்சிருக்காது. எவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் கொடுக்குறேன், ஆனால் கடனே அடைய மாட்டேங்குது, கடன் மேலே கடன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனால் நஷ்டமாக இருக்காது உங்களுக்கு இந்த பாகிஸ்தானாதிபதி தசையில். 6 கூடையோட தசைன்றதுனால தான். இல்லை வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள், அப்படி இல்லைனாக்கா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ செலவுகள் உங்களுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கோ, இல்லை வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். எல்லாமே கிளியர் ஆகும். இப்போது சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் வெளியே வருவீங்க. வேலை வாய்ப்பில் இல்லை, இது வரைக்கும் வேலை வாய்ப்பு எனக்கு பிரச்சனையாக இருந்தது, இப்போ வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்காது, உடனடியாக வேலை கிடைக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக வருமானம் இல்லாமல் உக்காந்துட்டு இருப்பீங்க. வீட்டில் யாருக்கோ ஒருத்தர் வேலை கிடச்சி அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும், வரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக
உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் போனோம் அப்படின்றதுக்காக இப்போ வேலை கிடைக்கும், வருமானம் வரும். சுய சொத்து இல்லைனாக்கா பூர்வீக சொத்து ரெண்டுத்துலேயும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் இருந்திருக்கு. நிறைய பேர் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 7.5 சனியில் புதன் தசையில் வந்திருக்கும். ஆனால் அந்த புதன் தசையில் இப்போ தீர்வு, அந்த தீர்வு அப்படிங்கிறது இந்த 7.5 சனிக்கு பிறகு நிறைய நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். உடல்நிலை ரீதியாக, நோய் நொடி ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு இந்த புதன் தசையில். 76 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். உடல்நிலை ரீதியாக முன்னேற்றம் பார்க்கலாம், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் ஒரு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். இப்போ அந்த கேது தசையில் அந்த கடன் பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா புதன் தசை ஃபுல்லாகவே நல்லது செஞ்சுருக்காது. உங்களுக்கு கேது தசையில் எதுவுமே இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, தொழில் பண்ண அந்த தொழிலில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு புதன் தசை ஒரு காரணமாக இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்தில் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதில் கடன் பட்டது தான் இன்ன வரைக்கும் அந்த கடன் பிரச்சனை தீராமல் இருக்கு இல்லையா. இப்போ அந்த 7.5 சனி பிறகு, இந்த 7.5 சனிக்கு பிறகு இந்த கேது தசையில் கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும். 83 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது இது உங்கள் வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள்லாம் இருந்தீங்கன்னாக்கா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது, மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, இப்போ வீட்டுக்கு வருவீங்க, நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும், வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டைமில் ஒரு இடமாவது மாறுவீங்க, பூர்வீக இடத்துல போயிட்டு ஒரு வீடு கட்டிட்டு அமர்றது, இதெல்லாம் சுக்கிர தசையில் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தொழில் அமையும், அங்கே ஒரு வருமானம் வரும். பேரப்பிள்ளைகளுக்கு இந்த டைமில் ஒரு திருமணம் பண்ணி பார்க்குறது, இது மாதிரி சுப விசேஷங்கள் இந்த சுக்கிர தசையில் நடக்கும். பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும். முன்னாடி வரக்கூடிய சின்ன வயசில் ஒரு சுக்கிர தசை யாருக்கு வந்தாலும் சரி அது மனசை பாதிக்கும். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது, முழுமையான விடுதலை அப்படிங்கிறது 2026 பிப்ரவரி மாதம் தான். இப்போதைக்கு விடுதலை ஆனாலும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நன்றி.